எடுத்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்களே, திங்க முடியலையே, முதுகு வேற அரிக்குது, சொரிய முடியலையே. Come on in. Come in. ராமா, மாட்டி விட்டுட்டியே. ஐயோ, நம்மள கற்பழிச்சிட்டு இருக்க. வாங்க போகலாம். இத முழிச்சா பார்த்தா ராவிலே தூக்கம் வராது. கமான், இன்னும் நெருக்கமா. ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சு. ஒரு புது இனவிருத்தியே ஏற்பட்டு போச்சு. கின்னஸ் புக்ல என் பேரு பிரிண்ட் ஆயிடுச்சு. என்ன அழுத்தம் முத்தம் கொடுக்குது? ஜூலி, ஐ லவ் யூ. நீ முத்தம் கொடுத்த மாதிரி நான் உனக்கு கொடுக்கணும். முத்தம் கொடுக்குறேன், கட்டாவத்தோடு. மாட்டிக்கிச்சு. கசாபியாங்கா, கவசகி. படுத்துக்க, நான் உன் மேல ஏறி போகணும். இப்ப என்ன செய்வேன்? கண்ணம்மா, கண்ணம்மா. உடம்பு சூடா இருக்கிறத பார்த்தா ஜுரம் மாதிரி தான் இருக்கு. ஆனா மனசு சந்தோஷமா இருக்கு. நீ சொல்றது கரெக்ட். ஆனா அந்த மாமி இந்த மாமாவை நினைக்கிறாளான்னு தெரியலையே. எப்படி? பூ விழுந்தா அப்ப போடு. கண்ணம்மாவுக்கு என் மேல கொள்ள ஆச்சே. துர்கா, துர்கா, நான் உங்ககிட்ட ஒரு கடிதாச்சி கொடுக்கறேன். நீ போய் மாமி கிட்ட கொடுத்துறியா? ஓரச்ச மஞ்சள பூசட்டா, ஓரசி பார்த்து பேசட்டா. ஓரச்ச மஞ்சள பூசட்டா, ஓரசி பார்த்து பேசட்டா. ஆசை மச்சா ஏங்க வச்சா, அழைச்சு பாரு வாட்டமா, கண்ணே ஆட்டமா. ஓரச்ச மஞ்சள கிடலா மூட அவுட் பண்ணிட்டியா? அந்த கம்நாட்டிய பார்த்ததுல இருந்து மனசுல பட்டா பேஜாரக்கிது. ராவுல தூக்கமே இல்ல. சீக்கு புட்டு சிக்கன் மாதிரி ஆயிட்ட. என்ன பண்ணலாம்? ஐடியா, இந்த பயோஸ்கோப்ல உடுற மாதிரி லவ் கட்ட சுடலாமா? உட்லாங்கிற ஒரே குஜல்டா. என்னப்பா எப்படிக்கிற? இப்படிக்கு கரகாட்டக்காரி கண்ணம்மா, காயலாங்கட சந்து, கொலகாரம் பேட்டை. இந்தா குடுத்துரு. எங்க தேடியும் கிடைக்கலையே. கிடைச்சா சுட்டு தள்ளிட வேண்டியதான். தேடி பாப்போம். நல்ல நாயி, என்ன லெட்டர் கொண்டு வந்திருக்கு? என்னப்பா எப்படிக்கிற? என்ன அடையாளம் கணினியா? அன்னைக்கு குளிக்கிற ரூம்ல குஜாலா மீட் பண்ணிக்கணுமே, அந்த கண்ணம்மா தான் நானு. இன்னத்துக்கு கட்டாசி எழுதுனான்னு பாக்குறியா? இன்னமோ தெரியலப்பா. நீ என் கண்ணிலே கீரை. உன்னை பாக்கணும்னு ஆசையாக்கிது. எப்ப பாக்கலாம், எப்படி பாக்கலாம், எங்க பாக்கலான்னு வேலை வரையா ஒரு கட்டாசி போடுன்னா.
கையெல்லாம் புடிச்சுக்கின்னு ஜப்பான் பொம்மையாட்டம் வந்தியா அதான் அடையாளமே தெரியல. ஆமா பொறகுற வாங்கி வர தூண்டுறியா? நியூஸா? இன்னாதே மாமாக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ உடம்புக்கு என்ன பண்ணுது? இன்னும் எதுவும் தெரியாது. இந்தாங்க. கட்டாசை குட்டாரு. ஆமா. எனக்கு வந்துக்கிற வியாதிதான் அந்த ஆளுக்கும் வந்துக்குது. அது வந்து ஆமா, ஏன் இப்படி சீக்காளி மாதிரி தள்ளியே குந்திக்கிற? பக்கத்துல வாயா. எனக்கு வெக்கமா இருக்கு கண்ணப்பா. யோ நீ வெக்கப்படும் போது சோக்க கீரையா அப்படிங்கிற ஊர்ல எம்மா ஆளுங்க கீறாங்க. அவங்கள எல்லாம் விட்டு புட்டு ஓ மேல எதுக்கியா ஆசை வைக்கிறா? நான் ரொம்ப அழகா இருக்கேனே. ஆமா இவர் பெரிய மொம்மத. இந்த கொட்டாங்குச்சி தலைய வச்சுக்கிட்டு அழகாக்கிட நான் சொல்றேன். இச்சனை பாரு. இன்னாயா வலிக்குதா? ஜிவனுக்கு இது இன்னொரு தபா ஐடியா. இன்னாயா ஆம்ல நீ நான் இடிக்க சொல்லணும், நீ இடிக்கணும். அத்த விட்டு ஐசலகடி கிரி கிரி அண்ணனுக்கு கோய் கறி. யோ எந்திரியா. யோ 2 குச்சி ஐஸ் வாங்கியா. ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், குச்சி ஐஸ். 2 சூப்பர் ஸ்டார் குச்சி ஐஸ் கொடுங்க. இந்த துட்டு இந்த வாயா ஐஸ் துட்டுக்கிட்டே போலாம். என் பர்ஸ காணுமே. ஐயோ 500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். என் பர்ஸ யாரோ தூக்கிட்டாங்களே. யாருன்னு தெரியல. வாங்க வாங்க, என் பர்ஸ காணோம். என் பர்ஸ யாரோ தூக்கிட்டாங்க. 500 ரூபாய் உடுக்கு போய் சாப்பிடலையா? குச்சி ஐஸ் உடிக்கிரு. வேணையா உடுக்கு போலையா? சாப்பிட்டு போலாமே. போலையா? யோ அந்த நிக்கலவர் இங்கே கரகாட்டு சாப்பிடலாம். தேடி இருப்பா. அங்க போய் கேக்குறான். வாங்க வாங்க. ஏய் நில்லுமா. இன்னாயா? என் பர்ஸ நீ தான் அடிச்சிருக்க. மரியாதையா கொடுத்துரு. அடிங்க யார் கையில கேக்குற? குத்துனா தெரிக்கும் மூஞ்சி கொழுக்கட்ட மாதிரி வீங்கிடு. ஏத்தியா இவகிட்ட என்னைய பேச்சு? இவள போலீஸ்ல ஒப்படைச்சா உண்மையை கைக்கிடுவா. பிடிங்கய்யா. ஐயோ கண்ணம்மாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காதீங்க. பர்ச்சை திருடினது நான் தான். நீயா திருண்ட? ஆமாங்க இந்தாண்டவா. இதான உங்க பர்ச்சு. திருட்டு ராஸ்கல் பேக்கு மாதிரி இருந்துகிட்டு திருடுவா சேர உதவிங்கடா இவன். போடுங்க. அடி. ஐயோ, ஐயோ. யோ நிறுத்துக்கியா? அதான் மடிப்பு ஸ்கெட்ச் போச்சுல. அப்புறம் என்னத்துக்கு அந்த அப்பா போட்டு அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? பாங்கயா வாங்கயா போலாம். இனிமே அடிச்சோம் செத்தாலும் செத்துருவான். அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடும். ஐயா திருநது நானு, நீதான் திருநானு. இன்னாத்துக்கு அடி வாங்கின? நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் புரிஞ்ச பொஞ்சாதிக்குள்ள பகிர்ந்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயோ என்ன மன்னிச்சிரியா? நான் தப்பு பண்ணிட்டேன். ஓ மேல சத்தியமா சொல்றேன். இனிமே நான் திருடவே மாட்டேன். நீ திருந்தா மட்டும் பத்தாது, நானும் திருந்தனும். பொம்பளை போக்கிரியாவும் இருக்க கூடாது, ஆம்பளை அப்பாவியாவும் இருக்க கூடாது. நான் உன்னை மாத்துற மாதிரி நீயும் என்ன மாத்திட. ஐயோ அம்மா. ஜெய் என்னடா? வெரி குட் முத்து, வெரி குட். நீ இவ்வளவு சீக்கிரம் கத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. ரொம்ப நன்றி குரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அப்பாவியா இருந்த என்ன கண்ணம்மா ஆசைப்படியே பெரிய வீரன் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ. ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு ஆம்பளைய பைத்தியக்காரனாவும் ஆக்கலாம், புத்திசாலியாவும் ஆக்கலாம். கண்ணம்மா கல்யாண ராமனா இருந்த என்ன மாவீரனா மாத்திட்டான்.
துர்கா இதுங்கெல்லாம் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் பிடிச்சிருந்தோம். இப்போ வந்து சேர்ந்துட்டோம். அப்படியா? ஆமா பாட்டிங்க பேர் என்ன? இது ராஜா. ஹலோ. இது ராமு. துர்கா 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 நல்ல வேளை அந்த துப்பாக்கி குண்டு உன் மேல படாம இந்த திரிசூலம் தான் உன்னை காப்பாத்துச்சு. ஆமா அந்த ஆளு உன்னை ஏன் சுட்டான்னு தெரியலையே. அது ஒரு பெரிய கதை அங்கிள். சார் ஒரு குட் நியூஸ். அந்த குழந்தையை நான் சுட்டு கொன்னுட்டேன். சாலே பொட்டாட்டி தாலி தப்பிச்சுன்னு சொல்லு. வக்கீல் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வக்கீல் சார், உட்காருங்க. ஏன் சார் குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? தேடி போனவங்களா குழந்தை கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டாங்க. அதை நினைச்சா தான் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பயமா இருக்கு. ஒருவேளை குழந்தை இறந்திருந்தா? குழந்தை இறந்துட்டா சொத்தெல்லாம் அனாதை இல்லத்துக்கு போயிடும். அப்படிதான் உயிர் எழுதி வச்சிருக்கு. அது சரி, இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வர காரணம் குழந்தைக்கு ஏதாவது? ஐயே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் அண்ணன் குழந்தைக்கு எந்த ஆபத்து வராது. அது உயிரோட தான் இருக்கணும், உயிரோட தான் இருக்கு. அட பாவி, சொந்த சித்தப்பனா இருந்தோம் உன்னை அனாதையாக்கி உன் சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறானே, அவன் நல்லா இருப்பானா? கரெக்டுமா. ஒரு கரகாட்டக்காரியா பிட் பாக்கெட் காரியா இருந்து என்ன திருத்தி நல்லாக்கணும் உங்க புள்ளதான் இந்த குழந்தைக்கு ஒரு வழி காட்டணும். ஆமாமா இத சும்மா விடக்கூடாது. இப்பவே அந்த கிராமத்துக்கு போய் அந்த அயோக்கியம் கிட்ட பேசுற விதத்துல பேசி சொத்தெல்லாம் துர்கா கிட்ட ஒப்படைக்கணும். அப்புறம் தான் எனக்கு கண்ணமாக்கு கல்யாணம். எல்லாம் நல்லபடியா முடியும். உடனே புறப்படுங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இன்னையில இருந்து இந்த சொத்தையெல்லாம் நிர்வாகம் பண்ற பொறுப்பை ஊர் ஜனங்க முன்னால உங்ககிட்ட ஒப்படைக்க வந்திருக்க. இந்தாங்க பத்திரம். நான் நிறுத்துப்பா. யோ கருப்பு கோட்டு, யார் வீட்டு சொத்தை யார் கையில கொடுத்துக்கிற மௌன? மொத்த சொத்துக்கும் சொந்தக்கார குழந்தை கீதியா? ஓய் இன்னா மொறியிற சொல்லி நிறல. சும்மா சத்தம் போடாத. யார் நீங்கலாம்? நாங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல, இந்த சொத்து யாருதுங்கிறது தான் முக்கியம். மரியாதையா இந்த குழந்தை கிட்ட சொத்தை ஒப்படைச்சிருங்க. அரே வா, சொத்தன சுண்டலா வர்றவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்க. அது சரி, யார் இந்த குழந்தை? சித்தப்பா என்ன தெரியல? நான் துர்கா. நீ துர்காவா? துர்கா அட என்னம்மா இருக்கியா? யார் நீ? நான் தான் துர்கா. என்னது நீ துர்காவா? ஆமா, போய் சொல்லாத. நான் தான் துர்கா. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, ரெண்டு குழந்தை ஒரே மாதிரி இருக்க. ஆமா இதுல யார் துர்கா? நாங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற இந்த குழந்தை தான் துர்கா. ஷட் அப். சொத்தை சுருட்டிக்கிட்டு போறதுக்கு பிளான் போட்டு வந்திருக்கீங்க. நான் தேடி கண்டுபிடிச்ச இந்த குழந்தை தான் துர்கா. எதுக்கு இவ்வளவு குழப்பம்? மனுஷங்களை விட மிருகங்களுக்கு தான் மோப்ப சக்தி ஜாஸ்தி. குரங்கையை நாயம் அமிச்சு அதுங்களை ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு போகுதுங்க. கரெக்டா சொன்னப்பா. ராஜா ராமு, நாம இஸ்துக்கணும் அந்த குழந்தை தான் உண்மையான துர்கான்னு அடையாளம் காட்டி இவனுங்க மூஞ்சில கரிய பூசுங்க. இன்னாங்கற ராஜா, நீ ஆத்துல செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. அப்பா வா ராஜா. ராமு, நீ போட்டுட்டாலே என் கழுத்துல இருக்க பாத்தியா? ராஜா, நீ ஆத்துல செத்து போயிட்டேன்னு
போட்டு நாயும் குரங்கு உண்மையை கண்டுபிடிச்சு கணக்கு பிள்ளை சொன்னாரே அது நம்மளோட பயங்கரமா குழம்பு கிடக்குதா? வேற வழியே இல்ல. கொஞ்ச நாளைக்கு 2 குழந்தை இங்கே இருக்கட்டும். அப்பதான் உண்மையான குழந்தை எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்ன சார் சொல்றீங்க? தாராளமா இங்கே தங்கட்டும். அப்பதான் இது டூப்பு குழந்தைன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். யோ டூப்பு கீப்புனா டாப் காயின்றோம். நாங்க இட்ட அந்த குழந்தை தான் உண்மையான துர்கான்னு ப்ரூவ் பண்றோம். என்னங்கற அசத்துவங்க. யோ போது நிறுத்தியா? இப்படி குறுக்கால நெடுக்கால நடக்கிறத விட்டுட்டு நேரம் நடந்துட்டீங்கன்னா இந்நேரம் டெல்லிக்கே போயிருக்கலாம். ஆம்பளை லட்சணமா ஒரு ஐடியா சொல்லு. வழி சொல்றது பொம்பளை, வாங்கி கட்டிக்கிறது ஆம்பளை. நீயே ஒரு வழி சொல்லு. ஒண்ணுமே தெரியலையே. ஐடியா, அந்த டூப் கலந்துக்கிதே அது யாரு, அதோட ஸ்டோரி என்ன, அது இன்னாத்துக்கு இங்க வந்து ஆக்ட் கொடுக்குது, அத கண்டுபிடிச்சு தான் கோதாவுல இறங்கணும். போதானா? சாதா அந்த கஸ்மாலம் கீரானே தடித்தலையா அவனை ஃபாலோ பண்ணும். எலினா ஒரு வலை இருக்கும், புலினா ஒரு கஹ இருக்கும், கேடினா ஒரு கேங்கே இருக்கும். அத கண்டுபிடிச்சிட்டா லேக் ஐசா பைசா பாத்துலாம். கோபாலா, ஏன் சார் என்ன பண்ற? பீடி குடிக்கிறேன். என்ன பீடி? சாந்தி பீடி. என்ன சாந்தி? டிஸ்கோ சாந்தி. யோ, இங்க என்ன வித்தியா காட்டுறோம்? சார் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தெரியுமே, டிஸ்கோ சாந்தின்னு சொன்ன உடனே உணர்ச்சி வசப்பட்டுருவீங்களே. போய் ஒரு குழந்தைய டிஃபன் சாப்பிட கூட்டிட்டு வா. அதை வச்சு ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இது நான் கண்டுபிடிக்கிறேன். துர்கா டிபன் ரெடி, வா சாப்பிட போலாம். நீ புதுசு உனக்கு தெரியாது. என்னம்மா? டாடி வந்து கூலிக்கிட்டா சாப்பிடுவேன். கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க பூவோட போகுது, அதாயா ஒரிஜினல். பூவோட போனா அது ஒரிஜினலா? அங்க பாருங்க. சார் பூவை வச்சு குழந்தைய கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்களே, அது ரெண்டும் சேர்ந்து நம்ம காதல பூ வச்சிருச்சியா? பாப்பா சுத்தமான நெய்யில செஞ்ச சுவையான பொங்கல் சாப்பிடுமா. பொங்கல்னா இது பொங்கல். பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. கணக்கு பண்ண இங்க வந்து பாருங்க. கணக்கு பண்ண இது சாமிக்கு டெஸ்ட் பண்ணது போதுல. கணக்கு பண்ண எனக்கு பச்சிக்கல, எனக்கு கீழே கொடுங்க. துர்கா வாமா வா. யோ சந்தேகமே இல்லையா, இதாயா ஒரிஜினல் துர்கா? அப்படியா? ஆமாயா, குழந்தையும் தெய்வம் ஒண்ணியா, அதாயா மறக்காம செய்யுது. ரொம்ப அவசரப்படாதீங்க, அடுத்தது வருது. பாப்பா டிஃபன் சாப்பிடுவாமா? பொங்கல். பொங்கலா? அப்ப நிறைய கலை போடுப்பேன். இந்த டேலாக்கு ஏற்கனவே கேட்டுமா இருக்கா? அண்ட் வந்ததும் இதே நீலா. டெஸ்ட் போதுல எனக்கு பத்திக்கல, நான் வரேன். ஐயோ ஐயோ. சார் இப்ப என்ன சொல்றீங்க? குழந்தையும் தெய்வம் ஒண்ணுதானுங்களா? இல்லையா, குழந்தையும் குழப்பமும் ஒண்ணியா. இது தீராதையா, தீராது. கூடிய சீக்கிரம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்கு. எம்மா எப்பா, ஐயோ ஐயோ. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இதுதான் டூப்ளிகேட், இதுதான் ஒரிஜினல். இது ஒரிஜினல், இதுவும் ஒரிஜினல். இது ஒரிஜினல், எது ஒரிஜினல், எது ஒரிஜினல், எது ஒரிஜினல். கணக்கு எழுதலான்னு பார்த்தா பேனா 2 இருக்கு, கட்டி பிடிக்கலான்னு பார்த்தா வீட்டுல பொண்டாட்டி 2 இருக்காங்க, கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இங்க குழந்தைங்களும் 2 இருக்கு. என் வாழ்க்கையே ரெட்ட வாழ்க்கையா போயிருச்சே. ஐயோ.